Hi friends, welcome to my channel. It's Kalpana's World. சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நான் சிக்கனை ஏற்கனவே நல்லபடியாக அலசி எடுத்துருந்தேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி, அரை எலுமிச்சங்காயம் நல்லபடியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறம் இதை அரை மணி நேரம் வரைக்கும் மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம் நல்லபடியாக லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலாஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் ரெட் சில்லி பவுடர், காந்தா மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லபடியாக இதை மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை இதில் போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இதை மூடி வச்சு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லபடியாக இதை நாம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இது மசாலாலேயும் நல்லபடியாக குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியே ஆட் பண்ணணும். 20 நிமிஷம் கழித்து இதில் உள்ள மூடியை எடுத்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் நான் பெருசு பெருசாக இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இதில் ஆட் பண்ணி நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு திரும்பவும் 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து மூடி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப திக்காகவே கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போதைக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லபடியாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர்.